ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த நபர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் சகாய மாதா அன்னை ஆலயம் முன்பு துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஸ்னோலன் உருவப்படம் உள்ளிட்ட 15 பேரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. அரசு நினைவு மண்டபம் அமைத்து தர கோரிக்கை. தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த மே 2018 22ஆம் தேதி போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் குண்டு காயம் அடைந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலியானவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி நிகழ்ச்சிகள், அஞ்சலி கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி லைம்ஸ்டோன் பகுதியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் சகாய மாதா அன்னை ஆலயம் முன்பு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த லைம்ஸ்டோன் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஸ்னோலன் உள்ளிட்ட 15 பேரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஸ்னோலன் தாய் வனிதா மற்றும் குமரி தாய் மக்கள் இயக்கம், தென்னவன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், கோல்டன் கிஷோர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பலியான தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நினைவு மண்டபம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலுமாக தூத்துக்குடியில் இருந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் விஜய். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். 2018 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பாக மனு கொடுக்க போன இடத்துல 13 உயிர் இந்த இடத்துல மடிந்தது. அதுக்கு வரையில இந்த 8 வருட காலம் ஆயிட்டு இதுவரையில எந்த நீதி நியாயமும் கிடைக்கல. இது போல அதிமுக அரசுல நடந்தது. ஆனா திமுக அரசுல 5 வருஷம் ஆண்டு பிறகு நாங்க இந்த கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு நிறைவாக முடிச்சு தருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகுன்னாங்க. ஆனா அந்த 5 வருஷத்துல எங்களுக்கு எந்த நீதி நியாயம் கூட நடக்கையில. அருணாதேசியை கொடுத்த ஆணையின்படி எந்த விசாரணையும் இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு எடுக்கையில. அதே சமயத்துல இப்போ ஆட்சி மாறி புதிய ஆட்சியாக தளபதி வந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த வெற்றியில ஒரு வெற்றி வாய்ப்பாக எங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக எங்களுக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். நாங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடையும் இருக்கோம். என்ன கோரிக்கை? அதான் அருணாதேசியமா ஆணை கொடுத்த கோரிக்கை நினைவு மண்டபம், அவங்களுடைய நீதி நியாயங்களை கேட்டு இந்த 17 பேர் யாரு செஞ்சா எல்லாம் செஞ்சது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். செஞ்ச போலீஸுக்காரங்கள்ல இருந்து எத்தனை பேர் உள்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உயிர்வை வேலையை கூட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல அவ்வளவு பேருக்கும் கடும் தண்டனைகள் யார் செய்தாங்களோ அவங்கள சட்டத்து முன்னால நிறுத்தி கடும் தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கணும். சரி.